ஹாய் ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காஞ்சிபுரத்திலேயே ரொம்ப ஃபேமஸா இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எங்களுக்கு நடந்த ஒரு ஸ்கேம் பத்தி தான் இன்னைக்கு பேசப் போறோம். என்னன்னா, அப்பாவும் நானும் சூப்பர் மார்க்கெட் உள்ள போயிருந்தோம். போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அப்பா வீட்டுக்கு தேவையான சோப்பு, அதுக்கப்புறமா ஷாம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தாரு. இங்க சைடுல ஒரு பாதாம் பாக்கெட்ட பார்த்தா, அது ரேட்டே ₹200 இருக்கு. அத எடுக்க மாட்டாரு பார்த்தா எடுத்துட்டாரு கடைசில. அதுக்கப்புறமா கடைசில இந்த பாதாம் பாக்கெட்டையே எடுத்துன்னு போய் வைக்கிற நிலைமை வந்துருச்சு அவருக்கும். என்னன்னா, நம்ம நம்மளுக்கு தெரியும் உளுந்து, துவரம் பருப்பு எந்த செக்ஷன்ல இருக்குன்னு அப்பாவுக்கு தெரியாது. அதனால கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க போயிட்டு ஒரு 1 கேஜி பேக்ல ஒண்ணு எடுத்துட்டு இருந்தாரு. துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா கடல பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு வீட்டுக்காக. என்ன ஸ்கேம் நடந்ததுன்றது நான் டீட்டெயிலா லாஸ்ட்ல சொல்றேன். இப்ப என்னென்ன திங்ஸ் வீட்டுக்காக எடுத்துட்டு இருக்காருன்றத நம்ம பார்ப்போம். அது இல்லாம நம்ம நாளைக்கு பிரியாணி செய்ய போறோம். அந்த பிரியாணி கண்டிப்பா ஷார்ட்ஸா போடுவேன். அந்த ஷார்ட்ஸுக்கான வீடியோ இன்னொரு 2 டேஸ்ல நான் அப்டேட் குடுத்துர்றேன். சைட்லயே பாஸ்மதி அரிசி வாங்க சொன்னேன். ஆனா அவரு செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் வேணாம் அப்டின்ற மாரி வந்துட்டாரு. நம்ம வீட்ல நம்ம கழனில போடுற அரிசி தான் நம்ம யூஸ் பண்றோம். அதனால இதெல்லாம் வாங்குறதில்ல. தம்பிக்கு பிஸ்கட் என்ன பிஸ்கட் பிடிக்கும்னு கேட்டுட்டு இருந்தாரு. எது வேணா எடுப்பா உங்களுக்கு புடிச்சது அப்டின்னு சொல்லிட்டேன். அதனால அவருக்கு புடிச்ச பிஸ்கட் குட் டே பிஸ்கட் எடுத்துக்கிட்டாரு. இவரு இதெல்லாம் வாங்குற ஆளே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு வழியா எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டாரு. பில் போட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். கடைசியில எடுத்துன்னு போய் அந்த பாதாம் பாக்கெட்ட வச்சுட்டாரு. அதுக்கு பதிலா டீ தூள், காஃபி தூள்லாம் வாங்க சொல்லியிருந்தேன். அந்த காஃபி தூள் எல்லாத்தையும் வாங்குனாரு. ₹10 பாக்கெட் எடுப்பாருன்னு பார்த்தா, அவரு ₹2 பாக்கெட்ட சன்ரைஸ் எடுத்துட்டு வந்துட்டாரு. இத எடுத்துட்டு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு ₹10 தான் நான் எடுக்க சொல்லியிருந்தேன். ஆனா கடைசியில பில் போடுறப்ப பார்க்குறப்ப தான் தெரியுது, அவரு ₹10 எடுக்கல, ₹2 தான் எடுத்திருக்காரு போல அப்படின்னு. அதுக்காக கடைசியில அத எடுத்து நான் வச்சுட்டு வேற எடுத்துட்டு வந்திருப்பேன். அதையும் நீங்க கடைசியில பாருங்க. இந்த வீடியோவோட ஷார்ட்ஸ் வீடியோவ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த பில் அமௌண்ட் இந்த வாங்குன பொருளுக்கு எவ்வளோ ஆச்சு, நான் எவ்வளோ பே பண்ணோன்றத நீங்க பார்க்க வந்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்பீங்க. பார்க்கும்போதே தெரியும். எப்போ வந்தாலுமே இந்த சூப்பர் மார்க்கெட் வந்தேன்னா, கண்டிப்பா இந்த ஊறுகாலருந்து எதனா ஒண்ணாச்சும் எடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு ஊறுகாய் சாப்பாடுல போட்டு பெசஞ்சு சாப்பிடுறதுக்கே எனக்கு தனியா ரொம்ப பிடிக்கும். அதனால இங்க 1 எடுத்தா 1 ஃப்ரீயா, கண்டிப்பா எதனா ஒண்ணு எடுத்துட்டு போயிடுவேன். இங்க நம்ம 2 தான் வாங்கணும்னு அவசியம் இல்ல. 2ம் சேர்த்து ரூ. 85 வரும். ஆனா ஒண்ணா கூட நீங்க வாங்கிக்கலாம். ரூ. 45 அந்த மாரி ரேஞ்சுல. அதுக்கப்புறமா சைடுல நெறைய பிஸ்கட் பாக்கெட் இருந்தது. எனக்கு புடிச்சது ஜிம் ஜாம் 1 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த கடல உருண்டை, அதுக்கப்புறம் எள்ளு உருண்டை இதெல்லாம் நெறைய எடுத்தாரு. அதுக்கப்புறமா கடைசியில இந்த பேரிச்சம்பழம் எதுக்கு எடுத்துட்டு வந்தாரு எனக்கு அப்ப ஞாபகம் இல்ல. ஆனா தம்பிக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்கு. ஆனா அவனுக்கு ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ்க்காக எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா எப்போ வந்தாலுமே இந்த ஆக்டிவ் பாப்கார்ன் பாக்கெட் எல்லா ஃப்ளேவர்லயும் ஒண்ணு ஒண்ணு எடுத்துருவோம். கடைசியில பொமன்டா 1 எடுத்துக்கிட்டாரு. அவர் குடிக்கிறதுக்காக. அது எல்லாத்தையும் வெளிய வைப்பாங்க பார்த்தான்னா, மொத்தத்தையும் தூக்கி உள்ள போட்டு பேக் பண்ணிட்டாங்க. பார்த்தா பேஸ்கெட்ல இந்த ரூ. 2 பாக்கெட் இருந்தது. அத எடுத்துன்னு போய் வச்சுட்டு ரூ. 10 பாக்கெட்டா நான் மாத்தி எடுத்துட்டு வந்தேன். கடைசில சோப்பு வாங்கிட்டு வந்தேன்ற நெனப்புல அவரு வந்துட்டாரு போல. கடைசில பார்த்த அப்புறமா தான் தெரியுது, குளிக்கிற சோப்பு 1 கூட அவரு எடுத்துட்டு வரல அப்படின்னு. கடைசில அந்த குளிக்கிற சோப்பு என்ன பிராண்ட்ல எடுத்தாருன்னா, லக்ஸ்ன்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கப்புறமா அத தேடி போனாரு, கெடைச்சது. எனக்கு நான் தனியா தான் சோப் யூஸ் பண்றேன். அந்த தனியான சோப்பு ஹமாம் சோப் மட்டும் ஒண்ணே 1 எடுத்துக்கிட்டேன். அப்பா லிரில் எடுத்தாருன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பேக்கா 3 பேக்கா இன்னும் தனித்தனியா இருந்ததுனால எடுத்துக்கிட்டாரு. நான் இந்த ஹமாம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா எங்களுக்கு இந்த கடையோட லொகேஷன் எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னா, காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் சன்னதி தெருக்கு ஆப்போசிட்லயே. அதாவது எஸ்விஎன் பிள்ளை ஸ்ட்ரீட்ல இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கு. சூப்பர் மார்க்கெட்டோட பேர் என்னன்னா, கேஎஸ்எம் சூப்பர் மார்க்கெட். இந்த காஞ்சிபுரத்தில இருக்க முக்காவாசி பேருக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்ட பத்தி தெரியும். கடைசில எவ்வளோ பில் ஆச்சு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ரூ. 2500 மேல ஆயிருக்கும்னு. ஆனா கடைசில ரூ. 1638 தான் ஆச்சு. எனக்கே இது ஆச்சரியமா போச்சு. அப்பாக்கு இனி பெரிய செலவு வச்சிடலான்னு தான் நான் நெனச்சேன். ஏன்னா எப்பவுமே நான் வீட்டு மளிகை சாமான் வாங்கும்போது, இந்த ரீஃபைண்ட் ஆயில் 5 லிட்டர் ஒரு பாக்ஸ் எடுத்தாலே போதும். எனக்கு ரூ. 1000 அதுவே வந்துரும். அதுவரைக்கும் கடைசில பில் போட்டுட்டு, சேஞ்ச் வாங்கிட்டு எடுத்துன்னு போய் குடுத்த உடனே, நம்மளுக்கு அழகா பேக் பண்ணி குடுத்துருவாங்க. கேஎஸ்எம் சூப்பர் மார்க்கெட்ல இது ஒரு பெஸ்ட்டு. ஏன்னா இங்க ஈக்கோ ஃப்ரெண்ட்லியா இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்ணாம, பாக்ஸ்ல போட்டு தருவாங்க. இல்லன்னா ஈஸியா மக்கி போற அளவுல இருக்க பிளாஸ்டிக்க மட்டும் தான் இங்க யூஸ் பண்றாங்க. அது கொஞ்சம் பெஸ்ட்டா இருந்தது.
அத்தோட வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வீட்ல ஒரு பெட் இருக்கு. என்ன பெட்னா முயல் தான் வச்சிருக்கோம். அந்த முயல வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்பீங்க. அது இல்லாம முக்கியமான ஒரு வீடியோ இருக்கு. ஈவி வெஹிக்கிள் பத்தி கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.